ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம். இது ஒரு விலாகாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். குலதெய்வம் கோயில் வந்து குறிஞ்சிப்பாடிக்கிட்டே இருக்கு. ஐயனார் தான் எங்களுக்கு குலதெய்வம். அன்றைக்கி வந்துட்டு காது குத்தி போல் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. கோவிலில் கெடாலாம் வச்சுருந்தாங்க. கெடா பூஜையோடு காது குத்துறாங்க போல். நல்லா வந்து மாவிளக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போனோமா, ஐயனாருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளேயே வந்துட்டு பிள்ளையார் எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துடலான்னுட்டு பிள்ளையாருக்கு வந்து சாமி கும்பிடலான்னு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். தேங்காய் பூ பழம்லாம் அங்கே கோவிலே தட்டு ஒன்று வாங்கி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து ஐயனாரை வந்து கும்பிட்ணும். அவங்க வந்து காது குத்துறதுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இன்னும் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோவிலை சுற்றி ஒரு 9 சாமிக்கிட்டே இருக்குது. எல்லா சாமியும் கும்பிடணும். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஐயனாரை கும்பிட்றதுக்காக நாங்கள் போனோம். அப்புறம் என் பசங்களும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் நெய்வேலியில் இருக்கிறதால எங்களுக்கு குறிஞ்சிப்பாடி ரொம்ப கிட்ட. வடலூர் தாண்டினதும் குறிஞ்சிப்பாடி தான். அப்புறம் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நல்லா சூப்பராக தரிசனம் முடிஞ்சது. இங்கே வந்து ஆடி மாதம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். என் பையனுங்களுக்கு என்ன காது குத்தலை. காது குத்தினா இங்கே தான் வந்து மொட்டை அடிக்கணும். ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தாச்சு, இன்னும் காது குத்தலை. எப்படி இந்த வருஷம் காது குத்தி வச்சிருவோன்னு நினைக்கிறேன். அப்புறம் பத்தியும் சூடமும் வந்து வெளியில் ஏற்ற சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல தான் ஏற்றணும். அப்புறம் ஏற்றிட்டு இங்கே ஒரு குட்டி யானை இருக்குது பாருங்கள். ஐயனாரை பார்த்த மாதிரி அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பையன் வந்து ரொம்ப, அம்மா இந்த யானை எப்போம்மா இருந்தது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டானா. அது எப்போலேருந்தே இருக்குடா அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு என் சின்ன பையனும் பெரிய பையனும் நாங்கள் 2 பேரும் விழுந்து கும்பிட்றோன்னாங்க. சரி, போய் விழுந்து கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற ஐயனாருமே இப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த ஐயனார் தான் உள்ளே இருந்தாங்க. அவர் கட்டினதுக்கப்புறம் இவரை வந்து வெளியில் வச்சுட்டாங்க. அவருக்கு பின்னாடியே அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் அம்மன், ராகுகேது எல்லாமே இருந்தது. சாமி கும்பிட்டு அப்புறம் வீரனையும் போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ மதியானம் வந்துட்டு கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு வந்து செம்ம வெயில், டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் கடையில் வந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். இப்போ நைட்டுக்கு வந்துட்டு என் பசங்க வந்து ரவா கிச்சடி கேட்டாங்க. சரி, அது ஒரு வீடியோவாக எடுத்துடலாமே அப்படின்ட்டு வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். இந்த ரவா கிச்சடிக்கு இங்கே 1 டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன். இது வெறும் வானலில் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இது காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து லைட்டாக கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸால் 1/2 டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன். ரவைக்கு எப்பவுமே வந்து 1க்கு 3 தான் தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா குழஞ்சி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தாச்சு. இப்போ நான் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதே வானல்லே நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே நான் நெய் விட்டுக்க போகிறேன். நெய் விட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்
நெய் விட்டுக்கிறேன். இதை வந்து நான் பசு நெய் தான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு பிரியாணி இலை போட்டிருக்கேன். இது வெடித்ததும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பீன்ஸ், கேரட், தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கிறதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். நான் ஒவ்வொரு சமையல்லையுமே நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது இல்லையா, அதனால தான். நம்ம வீடியோ வந்து யாராவது நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி குழஞ்சதும் பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்ககிட்ட இல்லை. இப்போ வந்து பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு சமையலில் வந்து நம்ம வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா ஏனா தானு வதக்கணும் போட்டோன்னா நல்லாவே இருக்காது. இப்போ வந்து மூடி போட்டு வைப்போம், சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து காய் வந்து கொஞ்சம் வேகும். இப்போ பாருங்கள், காய் வந்து மூடி போட்டு திறந்து அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா காய் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 1க்கு 3, அரைக்கு 1.5 டம்ளர் வச்சு 4.5 டம்ளர் வந்துட்டு தண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ரவைக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்க மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கும் செக் பண்ணிவிட்டு இப்போ ரவைக்கு சேர்த்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொதிச்சது ரவை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ரவை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் கெட்டி விடாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ரவை போட்டுட்டு நல்லா கிண்டியாச்சு. கை விடாமல் கிண்டுங்க, அப்போ தான் கெட்டி விடாமல் இருக்கும். இப்போ சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ வந்து நெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே நெய் விட்டுருக்கோம். இப்போ வந்து சும்மா வாசனைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.